ஹாய் கைஸ், இப்போது நம்ம எப்படி நெய் அப்பம் செய்கிறது தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கணும், வெல்லம் எடுத்துக்கணும், நல்லா இருக்கணும். அடுத்தது கோகோனட் மில்க், அடுத்தது பனானா. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காய். இப்போ பனானாவை மாவுக்குள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படி பிசைகிறோன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு வெல்லத்தை அப்படியே மாவு மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. அடுத்தது அப்படியே திரும்பியும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நெய் அப்பம் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ கோகோனட் மில்க்கு அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினால நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அப்படியே போட்டுக்கணும். உடனே நமக்கு டேஸ்டியான நல்லாவே ஸ்வீட்டான நெய் அப்பம் அப்படியே ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட நெய் அப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும், ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளோட நெய் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.